அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க காமெடி சதீஷ். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற படம் தானா சேர்ந்த கூட்டம். சூர்யா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஒரு படம் கொடுக்குறேன். சூர்யா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தாங்க. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் தானா சேர்ந்த கூட்டம். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம் வருதுன்னா அந்த ஃபேன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுதுங்க. அது ஃபேமிலி ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து டீசர்லேருந்து ஏன் சொடக்கு மேலே சொடக்கு சாங்லேருந்து இது வந்து ஃபேன்ஸ்க்கான படம் மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான படமுன்னு சொல்லிட்டு டீம் வந்து கரெக்டான டைமில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு படத்துக்கு. சூர்யா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் அதே லுக் கூட இருக்காது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிங்கம்லலாம் ஒரு கோவக்கார சூர்யா, நம்ம ஆக்சுவலி பழைய சூர்யாவே மறந்துருந்தோம். பட் இந்த படத்தில் அந்த சூர்யாவை நம்ம வந்து திரும்பி பார்க்கலாம். ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமெடி சீனாக ஆகட்டும், ஃபைட் சீன் ஒன்று இருக்குது, அதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லீடிங் ஹீரோ, தமிழ் சினிமா இல்லை, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லீடிங் ஹீரோ வந்து தனியாக தான் போய் வில்லனை போய் ஃபேஸ் பண்ணுவார். பட் சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து செந்தில், ரம்யா கிருஷ்ணன் அப்படி நிறைய பேர் கூட சேர்ந்து போராடுறாரு. அண்ட் அது வந்து நம்மளுக்கு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ காமெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் 36 ரீமேக்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படி சொல்ல முடியாது, இன்ஸ்பிரேஷனாக சொல்லலாம். பிகாஸ் ஒரு கோ பிளாட் அதுலேருந்து எடுத்து ஸ்பெஷல் 36 ஒரு சீரியஸான படம். இதில் வந்து ஒரு சீன் பை சீன் வந்து விக்னேஷ் வந்து காமெடியை போட்டிருக்காரு. அப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டரைசேஷனும் வந்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோமாஸ் லைட் பார்த்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிப்போம். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரீக்ரியேட்னு சொல்லும் போது ஞாபகம், இது வந்து 1986 நடக்கிற கதைனால பேக்ட்ராப்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிச்சா, கோல்ட் ஸ்பாட் அதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நான் ரிவீல் பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் படத்தில் போய் பார்க்கும்போது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து மெட்ராஸ் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து அவரோட கேரக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஆனந்த்ராஜ் சார் வந்து படத்தில் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் வராரு. பட் அவரோட சீன்ஸ்லாம் ஏபிசி எல்லா சென்டர்லையும் ஆடியன்ஸ் வந்து விழுந்து சிரிப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேம், செந்தில், ஆல்மோஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நந்தா வந்து ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் படத்தில் வராரு. பட் அவர் வர சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றி காரணம்னே சொல்லலாம். விக்னேஷன் வந்து இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான கேரக்டர் கரெக்டான ஆளை போட்டிருக்காரு. அண்ட் டைலாக்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டைலாக்கே வந்து சூர்யா படத்தில் பேசுறது ஜெயிச்சிடுவோம். இன்டர்வலில் வந்து தானா சேர்ந்த கூட்டம் ஜெயிக்காமல் விடுமான்னு கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்க. 2018 வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டராக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் வந்து அன்பான சூர்யா ஃபேன்ஸை மட்டும் இல்லைங்க, ஃபேமிலி ஆடியன்ஸையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க படத்தை. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக தான் தெரியும். பட் ரொம்ப இழுக்காமல் படத்தை சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு. ஸோ வந்து இந்த பொங்கலில் தானா சேர்ந்து கொடுத்துட நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. நான் என்ஜாய் பண்ணிட்டேன். தேங்க்யூ.